முரளி வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவங்கலாம் வந்து இங்கே வரவே கூடாது, அதுக்கு எதாவது ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே யோசிக்கிறாங்க சுந்தரி. எப்படியாவது வந்து எல்லாரையும் வர விடாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்தோடனே எங்கே போயிட்டு வந்தீங்க, அங்கே தானே போயிட்டு வந்தீங்க வந்து அந்த அபி வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் வந்து கேட்குறாரு நம்ம வந்து ராகவ். அதுக்கு வந்து எனக்கா எனக்கு எப்படி தெரியும்னா நீங்கள் அங்கே தானே போயிட்டு வந்திருப்பீங்க, இத்தனை பேர் போயிருக்கீங்களா, அதனால தான் நான் நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாம் ஒரு அனுமானத்தை தான் கேட்குறேன், உண்மையை சொல்லுங்கள் அங்கே தானே அப்படின்னோடனே ஆமாம் நீ இதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடி. ஆனால் எனக்கு என்னமோ தோணுது அபியோட கல்யாணத்துக்கு கண்டிப்பாக நம்ம எல்லாம் போகணுன்னு. ஏன்னா வந்து நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் அபி வீட்டு வந்து பொண்ணு தான் நம்ம வீட்டு மருமகளாக இருக்கா. அப்படின்னும் போது நம்மலாம் எல்லோரும் சொந்தக்காரங்க, அதனால் அபி கல்யாணத்துக்கு கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அதை கேட்டு சுந்தரி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. நான் அவ்வளோ சொல்லி கூட இந்த மாதிரி பண்ணேன். இங்கே பாரு சுந்தரி, உன்னோட பையனையும் உன் பொண்ணு மருமகளையும் வந்து நீ அதட்டி வைக்கலாம், அவங்கக்கிட்ட நீ அதிகாரம் பண்ணலாம். ஆனால் நான் உன்கிட்ட அதிகாரம் வந்து நீ பண்ணணும், நான் அடங்கி போகணுன்ற அதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது, புரியுதா. மற்றவங்களெல்லாம் அதிகாரம் பண்ணுற வந்து உனக்கு ஆற்றல் வந்து உங்ககிட்ட கிடையாது. அதனால் தயவுசெய்து அந்த மாதிரி வேலையெல்லாம் நீ வச்சுக்காத. முதல்ல நான் உனக்கு யாருன்னு முதல்ல பார்த்துக்கோ, நான் உனக்கு அத்தை, புரியுதா. நீ எனக்கு வந்து அதிகாரமாக சொல்லக்கூடாது நீ இங்கே போகணும் அங்கே போகணும்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏன் முடிவு தான் தீர்மானமானது. நான் இப்போ சொல்கிறேன், நாங்கள் எல்லோரும் கல்யாணத்துக்கு போவோம். நீ வரியா இல்லை உன் பையனை கூட நிறுத்திக்கோ, இல்லை உன் மருமகளை கூட நிறுத்திக்கோ, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. மீதி பேர் நாங்கள் எல்லோரும் போக தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை கேட்டு சுந்தரி செம்மையாக டென்ஷனாக நம்ம ஏன் தான் வந்து கேட்டமோ தெரியலையே, கேட்டதுக்கு இவங்க இந்த மாதிரி பதில் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. இந்த மாதிரி ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, ராகவ் வந்து அபியை பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. அபிக்கு வந்து அப்படியே வந்து அந்த நகை போட்டு பார்த்தது, அபி சிரிச்சது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்காரு. அபி வந்து உண்மையிலே அபி கிடையாது, என்னோட மது தான் அபி அப்படின்னு சொல்லிட்டு மதுவையும் அபியும் வந்து அப்படியே கம்பேர் பண்ணி அவர் மனசில் ஓடுது. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, முரளி வந்து செமையாக டென்ஷனாக இருக்காரு. என்ன இந்த அபி என்ன சொன்னாலும் வந்து பிடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறாளே, என்ன பண்ணுறது, எல்லாம் கல்யாணம் நடக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அஞ்சலிக்கு வந்து அப்பப்போ உடம்பு சில பார்க்குது, அதனால பாட்டி மனசு கஷ்டப்படுறாங்க. உடனே ஜோசியரை வர சொல்லி என்ன விஷயம், அஞ்சலி ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்காது சொல்லிட்டு அஞ்சலிக்கும் வந்து முரளியோட ஜாதகத்தை எடுத்து கொடுக்குறாங்க. கிருஷ்ணா ஜாதகத்தில் ஏதாவது இருக்கா பாருங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குமே வந்து இப்போ நேரம் சரியில்லை, அஞ்சலிக்கு வந்து தாலி பாக்கியம் வந்து ரொம்ப வந்து கிரிட்டிக்கலாக இருக்குது, அதனால் அவங்க வந்து ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லிடுறாங்க. அதை கேட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அவர் உயிருக்கு ஆபத்தா, கண்டிப்பாக இந்த பூஜையை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அஞ்சலி வந்து முரளிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பூஜையில் கண்டிப்பாக கலந்து தீரணும், நாளைக்கு காலையில் பூஜை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முரளி வந்து யோசிச்சுட்டு ஃபோனை வைக்கிறாரு. பார்த்தா வந்து எல்லாத்தையும் சிவராமன் கேட்குறாரு, இவர் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, இவரை பார்த்து சந்தேகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் யோசிக்கிறாரு. நம்ம நல்லது பண்ணுறோமா அபிக்கு கெடுதல் பண்ணுறோமா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. அடுத்து சிவராமன் வந்து மறுநாள் வந்து கோயிலுக்கு போகிறாரு. சாமிக்கிட்ட போய் வேண்டாரு, எனக்கு நல்லதா கெட்டதா ஒன்றுமே தெரியல, அபிக்கு இந்த பையனை கல்யாணம் பண்ணுறது எனக்கு நீ தாம்மா நல்வழி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு இருக்காரு. அந்த டைமில் கரெக்டாக வந்து அங்கே என்ன பண்ணுறாரு, திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா வந்து அஞ்சலி கழுத்தில் வந்து தாலி கட்டி குங்குமத்தையும் வச்சு விட்டு அந்த பூஜையை நடத்திட்டு இருக்காரு முரளி. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. அப்போ வந்து இந்த பொண்ணோட வந்து வீட்டுக்காரு இவன் தானா, அப்போது நம்மளை ஏமாற்ற பார்க்குறானா, இவனை சும்மாவே விடக்கூடாது, அந்த கடவுள் எனக்கு நல்வழி காட்டிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாமியை வந்து வழிபட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அஞ்சலி வந்து வழி அமைச்சிட்டு திரும்புகிறாரு. முரளி பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. அட பாவி, இவ்வளோ நாள் நடித்து ஏமாத்திட்டியடா, உன்னை சும்மாவே விடமாட்டேன்டா, என் பொண்ணு உனக்கு எக்காரன்னு கூட கிடைக்க மாட்டாடா, இப்போவே இந்த கல்யாணத்தை நிறுத்தி நீ யாருன்னு எல்லாருக்கும் நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்படி நடந்துச்சே, இந்த ஆளை விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாரு முரளி. இதோட முடியுது.